விருச்சிகம் 360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் ஆனி மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நாம் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம். விருச்சிகம் அப்படின்னா நீங்கள் செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்க. இந்த செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல நல்ல இடத்துல இருக்கார். ஆனால் இவர் யாருடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாருன்னா பரணி கார்த்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். பரணி அப்படின்னா சுக்கிரன், கார்த்திகைன்னா சூரியன். இவங்க 2 பேரும் எங்கே சஞ்சாரம் பண்ணுறாங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாங்க. இப்படி இருக்கிறது இந்த மாதம் சுமார். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்கள் கையில் பணம் தனம் இருக்கும், பொருள் இருக்கும். யாருடைய பணமாவது கையில் இருக்கும். மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் பேசுகிறீங்க அல்லது பேச்சின் மூலமாக நான் வருமானத்தை சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது முயற்சிகள் பரவாயில்ல. ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், அந்த காரியங்கள் கைகூடி வரும். உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சனி பகவான். அதனால் உங்கள் முயற்சியை விட்டுறாதீங்க. உங்களுடைய மைனஸ் பாயிண்ட்டு உங்களுடைய சோம்பேறித்தனம். முதல்ல அந்த சோம்பேறித்தனத்தை மாற்றுங்க. ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப ஆக்டிவாகவும் இந்த மாதம் இருங்க. அதுதான் நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு விஷயத்தில் ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. அசந்துராதீங்க, இது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு நீங்கள் போஸ்ட்போன் பண்ணாதீங்க, இதுவும் ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் உங்களுடைய யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவர்களால் ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் அவங்களால பிரச்சனை இப்படி இருக்குது. அதனால் இந்த மாதம் நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேரடியான தொடர்பாக வச்சுங்க. எக்காரணத்தை கொண்டு மீடியேட்டர் வேண்டாம். நீங்கள் இந்த மாதம் தேவையில்லாமல் ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள். அவசியம் இருந்தாலுடைய ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுடைய இளைய சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். ஃபர்தராக நீங்கள் படிக்கிறதா இருந்தால் படிக்கலாம். அதுலேயும் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயும் கரஸ்லேயும் மேலே படிங்க. இது எல்லாமே ரொம்ப உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியம். எல்லாத்துலேயுமே ஒரு பிரேக் என்பது இருக்கும், ஒரு தடை என்பது இருக்குது. ஆனால் அந்த தடைகளை தகத்தெறிவது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் பர்டிகுலராக யாரோட கம்யூனிகேட் பண்ணணுமோ அவங்களோட மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள். தேவையில்லாத எந்த விஷயத்தையுமே அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க, நான் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, லாபம் இல்லை. ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் இதே நிலமை தான். நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா மகசூல் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சவங்க லோன் போட்டு இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாமே வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க. இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிறவங்களாம் அடக்கி வாசிங்க. எல்லாமே விட்டதை பிடிக்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை தோற்று வைக்கும். எல்லாமே நமக்கு டெம்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுவுமே லாபகரமாக இல்லை. நம் கண் முன்னாடியே பணம், பொருள் பறிபோன மாதிரியான காலம். ஆகையினால இந்த மாதம் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, டிஜிட்டல் கரன்சி வாங்குறது, கோல்டு பாண்டு வாங்குறது, இதெல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப இந்த மாதம் முக்கியம். எல்லாமே கிரக நிலைகள் நமக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை சுமாராகவே இருக்குது. ஒரு பக்கம் எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு, இன்னொரு பக்கம் எதிரிகளால் நமக்கு பிரச்சனைகள், போத்தார் சைடு 2மே இந்த மாதம் நமக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் அதில் நம்ம கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு. அதனால் நமக்கு பிரச்சனைகள், மன வருத்தங்கள், செலவினங்கள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பெரிய லெவலில் செலவு பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்கள், நம் கண் முன்னாடியே பணம், பொருள் பறிபோன மாதிரியான காலங்கள் இது இருக்குது.
இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை உண்டு. குழந்தைகளால் நற்பலன்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் இந்த மாதம் நமக்கு நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நம்முடைய சர்வீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் நீங்கள் உங்களுக்கு வேலை இருக்குது, வருமானம் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருந்தால் கூட வேலையில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. இல்லைன்னா உங்களுடைய ஜாபில், உங்களுடைய கெரியரில், ப்ரொஃபஷனில் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களில் ஃபேஸ் பண்ண வேண்டிய மாதமாக இது இருக்குது. ஆகையினால இந்த மாதத்தில் பொறுமை, வேலையில் நிதானம். குறிப்பாக உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய விளையாட்கள் ரொம்ப அவங்களோட கவனமாக பேசி பழகுங்க. உங்களுடைய சுப்பீரியருக்கு நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒபே பண்ணி பழகுங்க. இது அத்தனையும் இந்த மாதம் ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் உங்களுக்கு வேலை உண்டு, பட் வேலையில் நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, ஒர்க்கில் டென்ஷன் இருக்குது. நம்ம பார்க்க வேலையை விட்டுறலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணம், சிந்தனைகள் உருவாகும். இந்த மாதம் கிரக நிலைகள் நமக்கு இவ்வளோதான். ஆகையினால ரொம்ப பொறுமை. ஸோ இந்த மாதம் அவசரம் அவசியம் இருந்தாலுடைய கடன் வாங்காதீங்க, அது பின்னாடி கூட தான் செய்யும். வழக்குகள் இருந்தால் ஹேரிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். நாம் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. எதிரிகள் விஷயத்தில் மிக கவனம். எதிரிகள் நம்மை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. அதனால் அது விஷயத்துலேயும் ரொம்ப பொறுமை. இந்த மாதத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அது பெருசாக லாபகரமாக இல்லை. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. உங்களுடைய மன வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு சுமாராக இருக்கும். 2 பேருக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக யாருக்கெல்லாம் உங்களுடைய ஆண் நண்பர்களால் பலனை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அவர்களால் நற்பலன்கள் இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதரர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. ஸோ இந்த மாதம் முழுவதுமே ஃபர்தராக நீங்கள் ஏதாவது லாங் ஜேர்னி போகணும் அப்படிங்கிறவங்க பொறுமையாக இருங்க. யாரெல்லாம் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணுன்னு நினைக்கிறீங்களோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பாஸ்போர்ட், விசா எதுவும் வரலன்னா பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. தேவை இருந்தால் லோன் வாங்கி இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குங்க. இதெல்லாமே இந்த மாதம் ஓரளவுக்கு முக்கியமான விஷயங்கள். ஸோ இந்த மாதம் உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் ஹெல்த் கண்டிஷனை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை, உங்களுடைய 6ஆம் இடத்தை சனி பார்க்குறதுனால வேலை இருக்குது, வேலையில் பிரச்சனைகள் என்பது இருக்கும். அதனால் பொறுமை, நிதானமாக இருங்க. யாருக்கெல்லாம் தலையில் பிரச்சனை இருக்குது, முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்களில் பிரச்சனை இருக்குது, வைரல் ஃபீவர் பிரச்சனை இருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம். சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். இந்த மாதம் முழுவதும் யாரெல்லாம் சிவன் கோயில் இருக்கக்கூடிய, அங்கே இருக்கக்கூடிய பெண் தெய்வ வழிபாடு, அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக அது முருகனுடைய தரிசனம், இது ரொம்ப முக்கியம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடிய பக்கத்தில் பெருமாள் கோயில் இருக்கோ அந்த பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயாருடைய வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ தெய்வ அனுகூலத்தை கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய கெடுபலங்கள் குறையும், நற்பலங்கள் கூடும். குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடை அதிகப்படுத்துங்க. வாய்ப்பு இருந்தால் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு நல்ல ஒரு தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.